வெல்கம் டு சைட் அலப்புறைகள். என்னடா உட்காந்து இது கல்லாங்க விளாட்றான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த மெட்டல் இந்த ஷேப்பில் கல் கிடைக்க ஊரில் ஒரு காலத்தில் வில்லேஜில் இருக்கும்போது என்ன தேடுன்ற இன்னைக்கு இது கூடவே வாழ நிலைமைக்கு வந்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுற கோர் சர்டிஃபிகேட்டோட ஷேப். இந்த கோர் சர்டிஃபிகேட்டோட ஷேப் எப்படி இருக்குன்றதா நீ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அப்படி இந்த ஷேப்பால் என்ன டிஃப்ரெண்ட் வந்துட போகுது காங்கிரீட்டில், ஷேப்பால் என்னையா பிரச்சனை வர போகுது காங்கிரீட்டில் கேட்டிங்கன்னா, ஆமாங்க கண்டிப்பாக பிரச்சனை வரும். இந்த அக்ரிகேட்டோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலர் சைஸில் இருக்கணும். நல்லா பாருங்கள், ஆங்குலர் சைஸில் இருக்கணும். அதுக்காகவே சைட்டில் எடுத்து வந்துருங்க. ஆங்குலர் சைஸில் இருந்தால் தான் கரெக்டாக இன்டர்லாக் ஆகும். ஆனால் சில டைமில் நமக்கு வர மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் சைட்டில் வந்து நம்ம இந்த சைட் மிக்ஸி ப்ளஸ் மிக்சர் மிஷின்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவோம்ல மேனுவலாக, அப்போ தான் அந்த இஷ்யூ நிறைய வரும். ஏன்னா நம்ம அது வரைக்கும் பிளான்ட்லேருந்து வாங்குவோம். சில டைமில் சைட்டில் போடுவோம், நம்ம பார்வைக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாதுல்ல. இந்த மாதிரி தட்டையான மெட்டீரியல்லாம் வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? சப்பையாக இருக்கும். ஆக்சுவலாக ஃப்ளாக்னஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப தட்டையாக இருக்கிறது பேர் ஃப்ளாக்கின்னுவாங்க. இது இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது பேர் வந்து ஆங்குலர் ஷேப்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த மாதிரி ஆங்குலர் ஷேப்பில் தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி தட்டையாக இருக்கலாம். அப்படி இருந்தால் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தால் ரிஜெக்டட், அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு ஆக்சுவலாக இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் எதில் கொடுத்துருக்காங்கன்னா IS 383 கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல போகிற 2016 லேட்டஸ்ட் வெர்ஷன்லேருந்து இதில் கம்பைண்டு, அதாவது ஒரு வேளை 12mm 20mm மிக்ஸ் பண்ணி நீங்கள் டிசைன் காங்கிரீட் போடுறீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி அந்த மெட்டீரியல்லேருந்து ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் அண்டு எலாங்கேஷன் இண்டெக்ஸ், அதாவது FI அண்டு EI சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் வந்து பண்ணும்போது கம்பைண்டு இந்த FI அண்டு EI எவ்வளோ இருக்குன்னா மேக்சிமம் 40%. இதை தாண்டி போகக்கூடாது. மேக்ஸிமம் 40% தான், அதை தாண்டி போகக்கூடாது. அதுக்குள்ளே தான் அந்த ஃப்ராக்னஸ் இருக்கணும். இருக்கலாம், அதுக்காக ரொம்ப இந்த மாதிரி சப்பையெல்லாம் இருந்தால் வேலைக்காது. அப்படி இருந்தால் இதை யூஸ் பண்ணால் என்ன ஆகும் காங்கிரீட்லன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான இன்டர்லாக்கிங் இருக்காது. இப்போ ஒரு அக்ரிகேட்டை காங்கிரீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு காரணமே உள்ள அந்த நம்ம பண்ணுற ஷேப்பில் கரெக்டாக எப்படி சொல்றது, உங்களுக்கு ஒரு பேக்கிங் கிடைக்கணும், இன்டர்லாக்கிங் கரெக்டாக ஆகணும். அந்த மாதிரி இப்போ இதில் இப்படி இருந்துச்சுன்னா இதில் எப்படி தட்டையாக இது உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேப் என்ன ஆகும், இப்படி இப்போ பிளேஸ் ஆயிடுச்சுன்னா இந்த கேப் உள்ள வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடும். என்னதான் நீங்கள் பைண்டர் கண்டென்ட் சிமெண்ட்டும் சேண்டும் இருந்தாலும் அந்த வாய்ட்ஸ் உருவாகும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக பாண்டிங் கிடைக்காது. அப்படி இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதை பாண்ட் பண்ணுறதுக்கு அதிகமான சிமெண்ட் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பைண்டர் கண்டென்ட் நிறைய போட்டால் தான் மிக்சர் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைனா மிக்ஸு செக்ரிகேஷன் ஆன மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒரு மிக்ஸில் ஒரு பொகசிவே இருக்காது. ப்ளஸ் ஃபினிஷிங்கும் குட்டாக வராது. ஹனிகோம்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ளாக்கி மெட்டீரியல் வந்தால் சைட்டில் அலோவ் பண்ணாதீங்க. அதை யூஸ் பண்ணி காங்கிரீட்டும் போடாதீங்க. இது ஸ்ட்ரென்த்தை விட லெஸ் பண்ணுறதுக்கு சில டைமில் வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஆங்குலர் ஷேப் அக்ரிகேட்டை யூஸ் பண்ணுங்கள். வரலாம், அதுக்காக ரொம்ப இல்லை. இந்த மேக்ஸிமம் 40% தான் அலோவபிள். இதுக்கு மேலே வருதுன்னா கண்டிப்பாக வண்டியை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சைட்டில் அலோவும் பண்ணாதீங்க. அதை வச்சு காங்கிரீட்டும் போடாதீங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னதெல்லாம் நடக்கும். காங்கிரீட்டில் ஹனிகோம் வரும், காங்கிரீட்டோட இன்டர்லாக் ஆகாது, உள்ள வாய்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் செக்ரிகேஷனாக இருக்கும் மிக்ஸு, உங்களுக்கு ஃப்ளோ இருக்காது, பொகசிவ் இருக்காது, ஏகப்பட்ட இஷ்யூ இருக்குது. சரிங்களா? அதால் இந்த மாதிரி ஃப்ளாக்கி மெட்டீரியல் யூஸ் பண்ணி காங்கிரீட் போகிறத தவிர்த்துடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சேனலையும் லைக் பண்ணிங்க, வீடியோவையும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேர் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.